ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேரஸ். இது நடந்தது லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய எஃப்ஐஆரை இம்மிடியேட்டாக நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த எஃப்ஐஆரில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவரோட நண்பர்கள் பலர் சேர்ந்து கற்பழித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. யார் இந்த பெண், எதுக்காக இப்படி ஒரு எஃப்ஐஆர் எழுத சொல்கிறாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 35 வயதுள்ள இளம் பெண் தானாக தனியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. இதிலேயே அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இவங்க எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் திருமணமாகி 10 வருஷ காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 வருஷ காலத்தில் அவர் 2 முறை தான் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் திருமணத்துக்கு பிறகு ஃபாரினுக்கு போயிட்டார். சவுதி அரேபியாவுக்கு அவர் திருமணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு. போனவர் 2 முறை தான் வீட்டுக்கு வந்தார் அப்படின்றதையும் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. முதன்முறையாக இந்த கணவன் மனைவியை பார்க்க வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு அவர் திரும்பவும் சவுதிக்கு போனதாக சொல்கிறாங்க. 2வது முறையாக சமீபமாக இவர் வந்ததில் தான் இந்த சம்பவமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன சம்பவன்றதை பார்ப்போம். 2வது முறையாக அவர் இப்போது வீட்டுக்கு வந்தபோது தனியாக வரல அப்படின்னும், அவர் கூட 4-5 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கணவன் கிட்ட கேட்கும்போது, இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு அந்த கணவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த மனைவிக்கு இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி மனசில் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இதில் சம்திங் ராங் அப்படின்றத அவங்களுடைய ஆழ் மனது சொல்லிகிட்டே இருந்திருக்கு. இருந்தும் இவங்க கூடலாம் நம்மளுடைய கணவர் இருக்காரு அப்படின்ற அந்த ஒரே தைரியத்தில் இவங்க போய் அறைக்குள்ளே போய் படுக்க போகிறாங்க. சூரியன் மறைந்து நிலவு பிறக்கக்கூடிய அமைதியான நேரம் இது. இரவு அவ்வளவு அமைதியாக இருக்குது. ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த நேரத்தில் மனைவி ரொம்ப ப்ளசண்ட்டாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரோ தன்னை பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் பார்த்துட்ருக்கிறது தன்னுடைய கணவன் மாதிரி இருந்தது. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. அவங்கள சுற்றி, அந்த கணவனை சுற்றி 4-5 அவருடைய நண்பர்களும் அந்த அவருடைய மனைவியை பார்த்துட்ருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிடுறாங்க. புருஷன் கண் முன்னாடியே அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தன்னை சீரழிச்சு விட்டாங்க அப்படின்றத உணர்ந்த அந்த மனைவி எழுந்து தன்னுடைய கணவரோட சட்டையை பிடிச்சி, ஏண்டா அப்படி பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் கதறாங்க. இதை கேட்ட அந்த பெண்ணுடைய கணவன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த விஷயத்த வெளியில் போய் யார்கிட்டையாவது சொன்ன அப்படின்னா நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லை, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய நிலையை யோசிச்சுப்பார், அவங்க எல்லாமே நிற்கதியாக நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அடுத்த நாளே அந்த ஆள் ஃபாரினுக்கும் கிளம்பி போயிடுறான். தன்னுடைய நிலையை உணர்ந்த இந்த பெண், இந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொன்னோம்னா நமக்கும் தான் பிரச்சனை, நமக்கும் தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஆனால் இந்த சம்பவம் இதோட முடியலைங்க. வேலியை பயிரை மேய்கிறதுக்கு மாடுகளுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாடுகள் சும்மாவாக இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதில்ல. அந்த கணவருடைய நண்பர்கள் திரும்ப அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பெண்ணை சீரழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனைவி அந்த ஆண்கள்கிட்ட, ஆண் வெறியர்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணுறத என்னுடைய கணவருக்கு நான் சொல்லிடுவேன். ஏதோ ஒரு நேரத்தில் என்னுடைய கணவர் முன்னாடி இப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்காக திரும்ப என்னை வந்து இப்படி சீரழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த கணவருடைய நண்பர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த மனைவி அதிர்ந்தே போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை செய்ய சொன்னதே உன்னுடைய கணவன் தான். அது மட்டும் இல்லை, நாங்கள் செய்கிற இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து அவனுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பவும் சொல்லியிருக்கான், அவன் இதை பார்த்துக்கிட்டும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய நண்பர்கள் சொல்கிறத கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களால சும்மாவே இருக்க முடியலைங்க. அடுத்த நாளே அவங்க கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த எஃப்ஐஆரை நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த எஃப்ஐஆர் நோட் பண்ண சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சி கெதறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்த டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம்.
கடந்த 3 வருடமாக இந்த பெண் தன்னுடைய கணவருடைய நண்பர்களால் சீரழிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. 3 வருடமாக இதெல்லாம் ஏன் சகிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட காவல்துறை கேள்வி எழுப்பும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னுடைய குழந்தைகளுக்காக இதை சகிச்சுட்டு வந்தேன், இல்லைனா என்னுடைய கணவர் என்ன விவாகரத்து செஞ்சுருவாரோ அப்படின்னு நான் பயந்திருந்தேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் நான் அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குற்றவாளிகளை தேடி பிடிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் போலீஸ்காரங்க விரைந்திருக்காங்க. அண்ட் கண்டினியூஸாக அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை அப்டேட்டில் இருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு கேள்வி, சேட்டி எல்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த பெண்ணுடைய நிலையில் நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கணவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். until then, bye from your Jairus.